அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ப்ரோலிடேட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக அனைவரையும் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு வருக வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புல தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நமக்கு இன்னைக்கு யார் வகுப்பெடுக்க வந்திருக்காருன்னா, நமக்கு அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஏற்கனவே நமக்கு ஏஐ டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் லீனிங் ஃபார் ரியல் கேசஸ் அப்படின்ற ஒரு சிறப்பான தலைப்பின் கீழே பார்ட் 1 நம்ம தோழர் வந்து சுபாஷ் தோழர் வகுப்படுத்திருந்தாரு. அந்த வகுப்புகள் நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பேர் பார்த்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. நம்ம குழுவில் இருக்கிற அனைவரும் வந்து இந்த பார்ட் 2 வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாரை கேட்டுக்கிட்டோம். சார் நமக்காக வகுப்பு எடுக்க வந்திருக்காரு. வெல்கம் சார். வகுப்புல போலாங்க சார். நன்றி. தேங்க்யூ சூர்யா. நம்ம போன வகுப்புல வந்து நம்ம எல்லாத்தோட வேர்ட்ஸோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். டெஃபினேஷன்ஸ் பார்த்ததுல நமக்கு வந்து இந்த வார்த்தைகள் டெர்மினாலஜிஸ் இது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தமா எப்படி வந்து வார்த்தைகள் வந்து வருது, அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து எப்படி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் உள்ள வருது, அதை வந்து ஒரு டாக்குமெண்டா எப்படி வருது அப்படிங்கிறது வந்து நம்ம போன செஷன்ல வந்து பார்த்தோம். சப்சிக்வெண்டா வந்து அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸா அது எப்படி வந்து ஒரு அட்வொகேட்டோ வந்து பீட் ப்ராசிக்யூட்டர் ஆர் டிஃபென்ஸ் சைட் இல்ல சிவில் வழக்குலையோ இல்ல மேட்ரிமோனியல் வழக்குலையோ நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும், அதோடைய ப்ரெசம்ஷன் என்ன, அது வந்து எப்படி கோர்ட்ல வந்து டெண்டர் பண்றது, ப்ரெசென்ட் பண்றது, எக்ஸிபிட் பண்றது, அதை எப்படி வந்து நம்ம மார்க் பண்றது, அதை எப்படி கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம நோக்கத்துல வந்து நம்ம போன இதுல பார்க்க ஆரம்பிச்சோம். அதோட தொடர்ச்சியா போன வகுப்புல வந்து ரெண்டு வகையான கமெண்ட்ஸ் வந்து பொதுவாக வந்துச்சு. ஒண்ணு வந்து இன்ட்ராக்டிவா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது வந்து கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து கருத்துல கொண்டு இந்த வகுப்புடைய இந்த செஷனுடைய பார்ட் 2 வந்து நான் வந்து பிகின் பண்றேன். போன செஷன்ல வந்து நாம வந்து சிசிடிவி கேமராவுடைய எவிடன்ஸ் வந்து காசிங்கிற ஒரு வழக்குல கிரிமினல் அப்பீல் நம்பர் 644 of 2023 அந்த வழக்கு நாகர்கோவில் வழக்குல வந்து எப்படி சிசிடிவி கேமரா வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எப்படி வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து ஒரு கன்விக்ஷனுக்கு வந்து அடிப்படையா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தா பெட்டரா இருக்குங்கிற அடிப்படையில நம்ம வந்து அந்த காசி ஜட்ஜ்மெண்ட் படிக்க ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் டைம் நம்ம காசி ஜட்ஜ்மெண்ட்ல பேராகிராஃப் 47 இருந்து எடுத்தோம்ல. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் போன இதுல வந்து நான் வந்து ஒண்ணு சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸுக்கும் வந்து ஏதோ ஒரு டிஜிட்டல் ஸ்டாம்ப் மாதிரியோ இல்ல வந்து ஏதோ ஒரு குறியீடு இருக்கும். அது வந்து நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து மொபைல் போன்ல வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் IMEI நம்பர். இந்த IMEI நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து IMEI நம்பர் சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து ராம் மண்டல் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் CBCID காஞ்சிபுரம் போலீஸ் ஜஸ்டிஸ் நாகமுத்து அண்ட் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் வந்து ஒரு கிரிமினல் கேஸ்ல வந்து IMEI நம்பரை பத்தி தெளிவா இத வந்து சொல்லியிருப்பாப்ல. அதுல வந்து வழக்குல வந்து ஒரு டபுள் மர்டர் கேஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பையும் செல்போனையும் வந்து சப்சிக்வெண்டா ரெக்கவர் பண்ணி அந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டேட்டாஸை வந்து விக்டிமோட கனெக்ட் பண்ணி ரெக்கவரியோட வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க மொபைல் போன் சம்பந்தப்பட்டதுல. அதுல அந்த IMEI நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போன்ல இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட என்ன IMEI நம்பர், அது வந்து பொதுவா வந்து ஒரு 14 டிஜிட் நம்பரா இருக்கும். நம்ம வந்து போனை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அது 14 டிஜிட் நம்பரா இருக்கும். அந்த 14 டிஜிட்டை வந்து நீங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஈக்குவேஷனை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த IMEI நம்பர் வந்து 15 டிஜிட்டா வெளியே தெரியும். இது பேர் வந்து லூன்ஸ் அல்காரிதம். இது வந்து 100% சரியான ஒரு விஷயம். அது இந்த லூன்ஸ் அல்காரிதம் அடிப்படையில ஒரு போனோட IMEI நம்பரை நம்ம தெளிவா கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற பட்சத்துல அந்த லூன்ஸ் அல்காரிதம் வச்சு வர நம்பரும் போன்ல இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய நம்பரும் ஒன்னாக இருக்கும் பொழுது அந்த போனுடைய ஆத்தென்டிசிட்டி 100% கரெக்டா இருக்க முடியும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பிரசாந்த் பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி AIR 2013 SC 2753 அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ல கிரிமினல் அப்பீல் நம்பர் 175 of 2013 பிரசாந்த் பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி. இதுல வந்து கோர்ட் வந்து தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா,
கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படிங்கிறது கன்க்ளூசிவ் ஃபார் ஆல் இன்டென்ட்ஸ் அண்ட் பர்பசஸ் அப்படிங்கிறாப்ல. இந்த போன்ல இருக்கக்கூடிய IMEI நம்பரை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற பட்சத்துல அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இந்த ஜட்மெண்ட் வந்து நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட் இது. பிரசாந்த் பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி. சைட்டேஷன் வந்து AIR 2013 SC 2753. இப்போ இந்த சூழ்நிலையில அடுத்தது வந்து இந்த வழக்குல வந்து பேராகிராஃப் நம்பர் 10.8 அந்த 10.8 எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜட்மெண்ட் படிக்கலாம். அதுல வந்து அவனுடைய ஆப்பிள் மேக் புக் MO3 வந்து கைப்பற்றி அந்த MO3ல வந்து இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க வந்து இதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ வந்து 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 45A வந்து ஒண்ணு வந்து அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அதோட ரெலவென்ட் ப்ரொவிஷன் நம்ம வந்து புது சாட்சி சட்டத்துல என்னன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், 45A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ இதோட சாட்சி சட்டத்தோட ரிலவன்ஸ் வந்து வேர்டிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லுதுன்னா, when in a proceeding the court has to form an opinion on any matter relating to any information transmitted or stored in any computer resource or any other electronic or digital form, opinion of the examiner of electronic evidence referred in section 79A of Information Technology Act 2000 is a relevant fact. இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன், ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சம்பந்தமான ஒரு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் வந்து யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா அவர் பேர் வந்து எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அதுவும் அவர் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா 79A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆபீசர் மூலமா மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த 79A வந்து ஆஃப் IT ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல கூட இப்பதான் வந்து அவங்க வந்து அங்கீகாரம் வாங்கினாங்க. அந்த 79A முக்கியமா என்ன சொல்லுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த லேப அங்கீகரிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டு நோட்டிஃபை எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் an expert opinion on electronic form of evidence before any court or other authority specified by notification in official gazette, any department, body or agency, the central government or state government as an examiner of electronic evidence. அப்போ நம்ம வந்து பிரைவேட் எக்ஸாமினர் கிட்ட கொடுத்து நம்ம ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வாங்குறோம், அதை வந்து நம்ம கோர்ட்ல போடுறோம். இப்போ வந்து பல மேட்ரிமோனியல் கேசஸ்ல வந்து பல ஊர்ல வந்து பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு பிரைவேட் லேப்ல கொடுத்து அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து இது பண்றாங்க, செக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து 79A மூலமா வந்து நோட்டிஃபை பண்ணாத பட்சத்துல அது வந்து 45A வந்து அதுக்கு அடியில ஒப்பீனியன்களை கொண்டு வர முடியாது. சோ இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுடைய ஃபொரன்சிக் லேப் வந்து 79A படி நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. நோட்டிஃபை பண்ணதுனால அதுல வந்து இப்போ போய் ரெக்கவர் பண்றாங்க. ரெக்கவர் பண்ணி ஹார்ட் டிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்த உடனே அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் வந்து ஒரு ரெக்வசிஷன் ஃபார்ம் கொடுப்பாரு. அந்த ரெக்கவர் பண்ணும்போது ஃபாரடே பேக், FARDAY ஃபாரடே பேக் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு கவர்ல தான் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டு இருக்கு. அதுல வந்து ஹார்ட்வேர்ல வந்து பல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து டேம்பர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள இருக்கக்கூடிய எந்த சாஃப்ட்வேரும் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுல வேவ்ஸ்னால பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பிரத்யேகமான ஒரு பேக், ஃபாரடே பேக்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பேக்ல ரெக்கவர் பண்ணி அதை கொண்டு வந்து எவ்வளவு சீக்கிரம் செயின் ஆஃப் கஸ்டடியை வந்து கம்ப்ளீட் பண்ணி கோர்ட்ல போடுறாங்களோ அந்த அளவுக்கு செயின் ஆஃப் கஸ்டடி வந்து நம்பகத்தன்மை கொண்டது. அப்புறம் அதுல முக்கியமா ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ரெக்கவர் பண்ண போலீஸ் ஆபீசருக்கு அந்த இதை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் ஆக்சஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ப்ரொஃபைல்லாம் அவனே பார்த்து ஸ்கிரீன்ஷாட் போடுறான். இப்ப அவன்லாம் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து போட்டு கோர்ட்ல வந்து இதுதான் டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அது செல்லத்தக்க எவிடன்ஸா இல்லையா? என்னோட ஹம்பிள் வியூல அந்த மாதிரி கிடைக்கப்பெற்ற ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டை கோர்ட் பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா
எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உள்ள ஆக்சஸ் பண்றாங்க, எடிட் பண்றாங்க அப்படின்னா அதோடைய ஹேஷ் வேல்யூ மாறும். அப்போ கோர்ட்டோடைய பர்மிஷன் இல்லாம இல்ல வந்து அந்த அதுக்கான பிரத்யேக ஆபீசர் மூலமாக மட்டும்தான் ஒண்ணு வந்து ஆப்ரேட் பண்ணணும். இப்போ வந்து பல பாக்ஸோ வழக்குகள்ல வந்து லவ்வர்ஸ் இருப்பாங்க. லவ்வர்ஸோடைய ஆட்கள் வந்து லவ்வர்ஸ்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஸ்கிரீன்ஷாட்டை வந்து லோக்கல் சைபர் கிரைம் ஆபீஸ்ல வாங்கி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சார்ஜ் ஷீட்டோட வச்சு இல்ல ரிமாண்ட் ரிப்போர்ட்டோட வச்சு உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரியான எவிடன்ஸ் வந்து 79A நோட்டிஃபை செய்யப்பட்ட 45A அடியில வரக்கூடிய எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தமான எக்ஸாமினர் ஆய்வுக்கு உட்படுத்தாத காரணத்தினால் அதோடைய நம்பகத்தன்மையும் இல்லை, அதுக்கு ஆத்தென்டிசிட்டியும் கிடையாது. இப்போ இப்படி ரெக்கவர் இது எல்லாமே ப்ராப்பரா வந்து ரெக்கவர் பண்ணி அதை வந்து கோர்ட்ல கொடுக்கும் பொழுது அந்த ஆபீசர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கேஜெட்குள்ள லேப்டாப் இந்த வழக்குல லேப்டாப் இருக்கு, இல்ல வந்து இந்த ஹார்ட் டிரைவா இருக்குன்னா ஹார்ட் டிரைவ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதியில் இருக்கக்கூடிய சங்கதியை பொறுத்து நீங்க வந்து ஆய்வுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வழக்குகள்ல சிசிடிவி கேமரா வந்து நியூஸ்ல வந்தது நமக்கு தெரியும். இப்ப நியூஸ்ல வந்த உடனே ஜட்ஜஸ் உட்பட அதை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுது. இப்ப அந்த மாதிரி சிசிடிவி கேமராவை மட்டும் வச்சு நாம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அட்டாக் பாண்டி ஸ்டேட், அதாவது மதுரையில வந்து தினகரன் ஆபீசர் வந்து அட்டாக் பண்ண ஒரு கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரொசீடிங் நடக்கும் பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதிகளே வந்து அந்த எவிடன்ஸை பிளே பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து தண்டனை கொடுத்திருந்தாங்க அட்டாக் பாண்டி வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற வழக்குல. இந்த மாதிரி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உள்ளபடியே அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, ரெக்கவர் பண்ண சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய ஆள் இன்னாரும் குற்றவாளியா இருக்கக்கூடிய ஆள் இன்னாரு அப்படிங்கிறத வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூலமா நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆந்த்ரோபாலஜி டெஸ்ட் வேணும். ஆந்த்ரோபாலஜி டெஸ்ட்னா என்ன? நம்ம குறிப்பிட்ட அந்த சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து இருக்காருன்னு நமக்கு தெரியும். அவரை அரெஸ்ட் பண்ணி நம்ம ஜெயில வச்சிருப்போம். அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் வந்து இப்போ வந்து அவங்க போன்ல வந்து போட்டோ பிடிச்சிக்கிறாங்க. அந்த போட்டோட கம்பேர் பண்ணலாமா? கூடாது. இல்ல ஸ்டேஷன் போகும்போது ஸ்டேஷன்ல வச்சு பிடிக்கிறாங்க, அதுவும் கூடாது. ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு டிஐ பரேடுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, அப்படியும் முடியாது. பிரிசனர் ஐடென்டிபிகேஷன் ஆக்ட் படி போட்டோ எடுத்து இவர் ஒப்புக்கொண்ட ஒரு போட்டோவுடைய கம்பேர் பண்ணி இது மூணுமே கம்பேர் பண்ணி பல ஃபியூச்சர்ஸ் அது வந்து அது வந்து ரொம்ப ஹைப்பர் டெக்னிக்கலா போகாம மேலோட்டமா சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுக்கப்பட்ட போட்டோவோட தான் அந்த சீடியில் இருக்கக்கூடிய நபர் இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபரா அப்படிங்கறத கம்பேர் பண்ணி ஆந்த்ரோபாலஜி ரிப்போர்ட் போடணும். இதுதான் சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நபர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய சட்ட ரீதியான வழி. இப்போ இந்த காசி வழக்குல இப்போ நான் போன செஷன்ல வந்து நான் வந்து சொன்னேன் மெட்டா டேட்டானா என்னன்னு சொன்னேன். அதுல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, a complete copy of the data available in the laptop was as such copied on the hard disk in a viewable condition. The folders under main user folder named as Kasi are as follows. இதுல ஏல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து file attributes for the video file are given in annexure 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதுல வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி? Female individuals in obscene poses, nude or half nude, including selfie type of video, females including video calls, the male individual were found stored அப்படின்னு சொல்லி இவன் வந்து இங்க வந்து கேட்டுறாங்க. அதுல இருக்கக்கூடிய அனெக்சர் 1ல இதை பாருங்க அப்படிங்கிறாப்புல. இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்ல அவங்க வெறும் அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த அனெக்சர்ஸ் வந்து பொதுவாக எங்கும் கொடுக்கறது கிடையாது. அந்த அனெக்சர் தான் 1, அந்த அனெக்சர் 2 இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா போன செஷன்ல மெட்டா டேட்டா அப்படின்ட்டு, அந்த மெட்டா டேட்டா கம்பேரிஷன்ஸ் எப்பயுமே அனெக்சர் 1 அண்ட் அனெக்சர் 2 தான் கொடுப்பாங்க. இப்போ இதுல வந்து அந்த டிவிடினா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்னு நம்ம 5ல பாருங்க. அந்த 5ல அதுல இருக்கக்கூடிய ஒரு டீடைல்ஸ் எல்லாமே வந்து காப்பி பண்ணி இவங்க வந்து ஒரு டிவிடில போட்டு காப்பி பண்ணி கொடுப்பாங்க. அது என்ன ப்ரொசீஜர்ல வந்து பண்றாங்க அப்படிங்கிறது வந்து
அந்த எக்ஸாமினருடைய கெப்பாசிட்டி காம்பிடன்ஸை சேலஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அந்த ஒரு அப்ஜெக்ஷனபிள்ஸ் வீடியோல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நபர் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. இவரையே கூட்டிட்டு போய் சென்னையில வச்சு கம்பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ இவருடைய போட்டோ எடுக்கணும். இவருடைய போட்டோ எந்த ஆக்டின் அடிப்படையில் எடுப்பாங்க? பிரிசனர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் அடிப்படையில் எடுப்பாங்க. இப்போ ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு போட்டோவும் அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட் வீடியோ இருக்கிற 2 போட்டோவும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அந்த கன்க்ளூஷன்ல எப்படி வந்து நம்ம ஃபோரன்சிக் ரிப்போர்ட் படிக்கணும் அப்படின்னா, இந்த CF 100/2020 வருது பாத்தீங்களா, ஜெனரேட்டட் ரிப்போர்ட் இன் PDF ஃபார்மேட்ஸ். சென்னை ஃபோரன்சிக்ஸ்ல வந்து 100/2020 வருது இது. இப்போ இதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி நான் கருதுறேன் அப்படின்னா, சிசிடிவி கேமரால இருந்து இல்லாம இவங்களுடைய லேப்டாப்ல இருந்து சில கண்டென்ட்ஸும் இல்ல வந்து நெட்ல இருந்து சில கண்டென்ட்ஸும் எடுத்து ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய போட்டோவையும் கம்பேர் பண்ணி ஆந்த்ரோபாலஜி டிவிஷன்ல போய் இது பண்றாங்க. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் டிவிஷனும் ஆந்த்ரோபாலஜி டிவிஷன் ரெண்டுமே சேர்ந்து பிசிக்ஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது. ஆளோட முக அளவு, அவன் நிக்கும் போது எப்படி இருப்பான், திருமணம் எப்படி இருப்பான், இப்படிங்கிற அளவெல்லாம் சேர்ந்து படிக்கிறது தான் வந்து இந்த 3 டிவிஷன் இருப்பாங்க. ஃபோரன்சிக் லெபார்டரி வந்தீங்கன்னா இந்த 3மே சேர்ந்துதான் அந்த ரிப்போர்ட்டை வந்து கடைசியா வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியும். அதுல இந்த பேராகிராஃப், முக்கியமா 18வது பேராகிராஃப் நீங்க ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா, during this procedure the accused identified the photographs, video recordings relating to the number of victims which were stored in the hard disk. After completion of the identification proceedings on so and so, PW 28 handed over photos and videos to place the same in safe custody of the court. White Communication 33. Thereafter, the relevant portion of the videos and photos of the victim was sent to FSL. ஏன்னா இப்போ நான் வந்து கிராக்ல இப்போ வந்து கிராக்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஆபாசமான பெண்ணுடைய புகைப்படம் குடுன்னு சொல்லி சொன்னா கொடுக்காது. ஆனா கிராக் வந்த புதுசுல நீங்க அந்த மாதிரி குடுன்னு சொன்னா யார வேண்டா அது வந்து எந்த வடிவுல வேண்டா அது கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அசல் தன்மையான ஒரு போட்டோ, இது வந்து மனிதர்களால் எடுக்கப்பட்ட உண்மையான போட்டோன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொசீடிங் பண்றாங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ல இன்னொன்று முக்கியமா என்ன அப்படின்னா, எக்ஸிபிட் 19, 20, MO 20 were marked by examining the concerned expert 22. அது யாரு? கம்ப்யூட்டர் டிவிஷன், ஆந்த்ரோபாலஜி டிவிஷன். இப்போ கம்ப்யூட்டர் டிவிஷன்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆந்த்ரோபாலஜி டிவிஷன்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் மேல சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த ரிப்போர்ட் டேட்டட் 30/9/2022 marked under exhibit P34 by examining the concerned expert 29 physics division. அப்போ ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வெறும் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை மட்டும் போட்ட பத்தாது, வெறும் டேட்டா மட்டும் போட்ட பத்தாது. அந்த டேட்டா சொல்ற சங்கதி உண்மையான ப்ரூவ் பண்ணணும். இப்ப அந்த சங்கதி உண்மையான ப்ரூவ் பண்றதுக்கு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இஸ் a நியூ ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸே தவிர நாட் a நியூ டிகிரி ஆஃப் எவிடன்ஸ். அது வந்து ஒரு புது வகையான எவிடன்ஸ் தானே தவிர அது ஒரு புது வகையான ப்ரூஃப் கிடையாது. அதுல அப்படி கீழே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய having this established chain of custody, legality of the recoveries, manner in which electronic record was secured, the court now proceeds to examine the admissibility, reliability and evidentiary value of the electronic evidence. இப்போ நான் போன செஷன்ல வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இல்ல இப்போ சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டுடைய ஆத்தென்டிசிட்டி கிரெடிபிலிட்டிங்கிறது வேற, அதோடைய அட்மிசிபிலிட்டி ரிலையபிலிட்டிங்கிறது வேற. அப்ப நீங்க ஆத்தென்டிசிட்டியும் ஆத்தென்டிகேட் பண்றதுக்கும் அதோடைய ஜெனியூன்னஸுக்கும் நீங்க வந்து மேல செயின் ஆஃப் கஸ்டடி மூலமாகவோ ஹேஷ் வேல்யூ மூலமாகவோ மேல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாப்ல இந்த வழக்குல. ரெண்டாவதா வந்து இந்த வழக்கு இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட அட்மிசிபிலிட்டி ரிலையபிலிட்டிக்கு வந்துடுறாங்க. இப்போ இதுல வந்து அவங்க வந்து நம்பர்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வச்சு அதோடைய கிரெடிபிலிட்டியை சேலஞ்ச் பண்ண பாக்குறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மற்ற ட்ரெடிஷனல் எவிடன்ஸ் மாதிரி இல்லாம இந்த சைனு அப்புறம் வந்து லெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய எழுத்து பிழைகள்லாம் நம்ம பெருசா வச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் a third ஐங்கிறாங்க. ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் வந்து அட்டாக் பாண்டிய வழக்குல
ராமஜெயம் வழக்குல வந்து திஸ் எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தேர்ட் ஐ, மனிதர்கள் பார்க்க முடியாத மூன்றாவது கண் அது. இப்போ வந்து அது ஒரு கிரைம் ரெக்கார்ட் பண்ணுது, அது ஒரு டேட்டாவை சொல்லுது. இப்ப நீங்க வந்து எவிடன்ஸே இல்லாட்டியுமே, எந்த சாட்சியுமே இல்லாட்டியுமே, அந்த சூழ்நிலை, அந்த சிசிடிவியோட சூழ்நிலையை வந்து ப்ரூவ் பண்ணாலே கன்விக்ஷன் கொடுத்தா போதும். எப்படின்னா இந்த இதுல 11.2ல கடைசியில வந்து ஜட்ஜு பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. Significantly, records also disclose the material. Records also disclose that the material object was received from the jurisdictional court on the relevant date, thereby leading assurance to the genuineness of the document and continuity of the chain of custody. அப்போ எதிரிய வந்து 8ஆம் தேதி வந்து கைது பண்ணும்போது எதிரி கிட்ட இருந்து நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்குறேன், அதை ஃபேரடே பேக்ல போடுறேன், அதை வந்து கரெக்டா கொண்டு வந்து நான் கோர்ட்ல கொடுத்துட்டேன். சோ செயின் ஆஃப் கஸ்டடி போலீஸ்காரனுக்கு இங்க போயிடுது. இந்த இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஒரு போலீஸ்காரங்க வந்து லேப்டாப் ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்து அதை வேற பென்டிரைவுக்கு போட்டு அந்த பென்டிரைவை வந்து அவங்க எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அது செகண்டரி எவிடன்ஸ். ஆனா லேப்டாப்பையே வந்து இது எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துறதுனால இந்த வழக்குல வந்து இருக்கக்கூடிய கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ஓவர்லுக் பண்ணி கோர்ட் வந்து அந்த இதோடைய ஜென்யூனஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கேட்கிற கேள்வி வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், எல்லா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுமே இதே பிரசம்ஷனோட தான் இருக்குமா? அதுக்குதான் ஐடி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் பிரசம்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் சொல்லி அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி எப்படி மேல 45A வந்துச்சோ அதே மாதிரி பல பல ஆக்ட்ல வந்து 65 65A, 67 67A, 73 73A அது மாதிரி வருது. இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் சொல்லி போடப்படக்கூடிய ஆவணங்களுடைய பிரசம்ஷன், டிகிரி ஆஃப் பிரசம்ஷன் எப்படி இருக்கணும்? அது வந்து செக்ஷன் 81A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதோடைய ஈக்குவலன்ட் வந்து சாட்சி சட்டத்துல 81ல வருது. 81ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து எல்லா எலக்ட்ரானிக் ரெக்கார்டுமே வந்து 81, 85, 86, 87, 90, 93 இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்ப நம்ம தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அதுல முக்கியமா 81, the court shall presume the genuineness of every electronic or digital records purporting to be official gazette or purporting to be the electronic or digital record directed by any law to be kept by any person, if such electronic or digital record is kept substantially in the form required by law and is produced from a proper custody. For the purpose of this section and section 93, electronic records are said to be in proper custody if they are in the place in which and looked after by a person with whom such document is required to be kept. But no custody is improper if it is proved to have had a legitimate origin or the circumstances of the particular case are such as to render that origin probable. போன செஷன்ல வந்து குறிப்பிட்டிருக்கிற மாதிரி நம்ம நெட்ல இருந்து எடுக்கக்கூடிய பர்த் சர்டிபிகேட், அதே மாதிரி நம்ம நெட்ல இருந்து எடுக்கக்கூடிய பட்டா, நெட்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த மார்க்கெட் அந்த கைட்லைன் வேல்யூ கொண்ட டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இதுல வந்து வரும். அதுல அடுத்ததா வரதுதான் வந்து மிக முக்கியமானது. The court shall presume that 85 of the பாரதிய சாட்சிய அத்தியாயம், பாரதிய சாட்சி சட்டத்துல the court shall presume the electronic record purporting to be an agreement containing the electronic or digital signature of the parties was so concluded by affixing the electronic or digital signature of the parties. Section 85ல இப்போ எலக்ட்ரானிக் மூலமா வந்து மெயில் மூலமா கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மூலமா கொடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டுக்கும் அது வந்து ஒரு பிரசம்ஷன், டிகிரி ஆஃப் பிரசம்ஷன் வந்து நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 86லயும் in any proceeding involving a secured electronic record, the court shall presume, unless contrary is proved, the secure electronic record has not been altered since the specific point of time to which the secure status relates. In any proceeding involving secured electronic signature,
the court shall presume, unless the contrary is proved, that the secure electronic signature is affixed by the subscriber with the intention of signing or approving the electronic record, except in case of a secure electronic record or a secure electronic signature. Nothing in this section shall create any presumption relating to the authenticity and integrity of the electronic record or any electronic signature. இப்ப நான் ஏன் இந்த செக்ஷனை ஃபுல்லா படிச்சேன் அப்படின்னா, அதுல வந்து ப்ரொவிசோ கிளாஸ்ல நீங்க வந்து கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட் தட் ஆத்தென்டிசிட்டி இன்டெகிரிட்டி ரெக்கார்டை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். எப்படி பாக்ஸோல செக்ஷன் 30 கொண்டு வரக்க நீங்க பிரைமா பேசி கேஸ் ஃபவுண்டேஷனல் கேஸ் நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமோ, அதே மாதிரி நீங்க வந்து ஆத்தென்டிசிட்டி இன்டெகிரிட்டியை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் இந்த பிரசம்ஷன் நீங்க எடுத்துக்க முடியும். இந்த பிரசம்ஷன் வந்து ரிபட்டபிள் பிரசம்ஷன். இந்த பிரசம்ஷன் வந்து நீங்க வந்து மறுதளிக்க கூடிய அனுமானம். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொசீடிங்ல ஒரு கால் ரெக்கார்டிங் போடுறேன். ஒரு சிவில் ஒரு ப்ரோனோட் கேஸ்ல நான் வந்து ஒரு கால் ரெக்கார்டிங் போடுறேன். அந்த கால் ரெக்கார்டிங் வந்து அந்த ப்ரொசீடிங் ரிலவெண்டா இல்லையா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிலவெண்ட் தான். வேலுச்சாமி ஒரு கேஸ்ல ரிலவெண்ட். நான் அந்த கேஸ் கிளாஸ்ல நான் முடிச்சு உங்களுக்கு நான் வந்து சர்க்குலேட் பண்றேன். இப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ரிலவெண்ட். பட் அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்க்கு டிகிரி ஆஃப் பிரசம்ஷன் என்ன, கிளாஸ்ல எப்படி கொண்டு வரலாங்கிறது அப்புறம் சொல்றோம். இப்போ டிகிரி ஆஃப் பிரசம்ஷன் என்ன அப்படின்னா, if you are able to establish the authenticity and integrity, presumption is in favor of the person, a rebuttable presumption. இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு வழக்குல சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அது ஆல்டர் ஆகல, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்து செக்யூர்டா இருக்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாலோ வந்து உங்களுக்கு வந்து செக்யூர் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல உங்களுக்கு வந்து பிரசம்ஷன் உங்க ஃபேவர்ல இருக்கு. இப்போ மற்ற எலக்ட்ரானிக் மெசேஜஸ்ல நீங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல வந்து நான் ஒருத்தர் வந்து அபியூசிவ் மெசேஜ் அனுப்பிச்சுடுறேன். டெக்ஸ்ட் மெசேஜ்ல வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் வரேன். அந்த மாதிரியான மெசேஜஸ்லயும் இல்ல வாட்ஸ்அப்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் நான் வந்து ஒரு ஆபாசமான மெசேஜ் அனுப்பிச்சுடுறேன். இல்ல நான் ஒருத்தர் திட்டி இல்ல கொலை மிரட்டல் விடுறேன். அந்த மாதிரியான இதுல நீங்க எப்படி பிரசம்ஷன் எடுத்துக்கணும்? அதான் செக்ஷன் 90. The court may presume that an electronic message forwarded by the originator through an electronic mail server to the addressee to whom the message purports to be addressed corresponds with the message as fed in his computer for transmission, but the court shall not make presumption as to the person by whom such message was sent. போன இதுலயே வந்து உங்களுக்கு ஆட்ரிபியூஷன் என்ன, ஆரிஜினேட்டர் என்னன்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சொல்ற மாதிரி மொபைல் போன் இஸ் டிவைஸ். IMEI நம்பரை பொறுத்த மாட்டில நீங்க லூன்ஸ் அல்காரிதம் மூலமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 99% வந்து கரெக்டா வந்துடும். இப்போ ஒரு மொபைல் போனுடைய IMEI நம்பரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த நம்பரை அந்த போனை என் கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போன்ல இருந்து தான் ஆரிஜினேட்டர் வராங்க அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ பிரசம்ஷன் வந்துடும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி சண்டை, மனைவி வந்து நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் இன்னொருத்தன் கூட இருக்கிறேன் மாதிரி ஒரு மெசேஜ் பண்றாப்ல, அது கோவத்துல சொல்றது வேற. அந்த மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும்ல, அதான் வந்து கடைசியில சொல்றாங்க. இப்போ அந்த மெசேஜ் இந்த நபர் ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிற பிரசம்ஷன் எந்த டிகிரியில எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கறதா செக்ஷன் 90. அதே மாதிரி செக்ஷன் 93 presumption as to electronic records 5 years old. மற்ற டாக்குமெண்ட்ஸ்க்கு எப்படி 30 வருஷம் சொல்றாங்களோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அது 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல any electronic record purporting or proved to be 5 years old is produced from any custody which the court may presume that the electronic signature which purports to be electronic signature of any particular person was affixed by him or any person authorized by him in this behalf. இப்போ இந்த ப்ரொவிஷன்ல வந்து நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம், அது தப்பான முறையில ஜெனரேட் பண்ணாங்க, நம்ம 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ எப்படி இந்த பிரசம்ஷன் வரும்? அப்போ வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்கல்களும் இருக்குது. இப்போ 93 அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, அந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட், எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் purporting or proved to be 5 years old is produced only from any custody
இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் எனி கஸ்டடி which the court in the particular case considers proper அப்படிங்கிறாப்ல. அதாவது இப்ப நான் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டேன். பர்த் சர்டிஃபிகேட் பண்ணி நான் 2011ல பிறக்கிறேன். நான் 11ல பிறந்தேன் அப்படிங்கிறது வந்து 2016ல ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல உள்ள போட்டேன். அந்த 11ல இருந்து 2016 வரைக்கும் இந்த பர்த் சர்டிபிகேட் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த் கிட்ட இருக்குது அப்படின்னா அப்பதான் presumed to be true. 2011ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, இதுதான் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட், 10 வருஷம் ஆச்சு பாருங்க சொல்லி கொண்டு வந்து போட முடியாது. அப்போ கஸ்டடி ஆஃப் தட் பர்சன் ஷுட் பி ப்ராப்பர். அதான் 93ல வந்து சொல்றாங்க. சோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட பத்தின பிரசம்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய பிரசம்ஷன்ல சாட்சிய சட்டத்துல எவிடன்ஸ் ஆக்ட்ல பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து இங்க 89A அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ல தனி ப்ரொவிஷன் இங்க வந்துருச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம அடுத்ததா வந்து நம்ம வந்து இந்த காசி வழக்குல 12.3 இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குற்றவியல் வழக்கு. போலீஸ் விசாரணையில ஒரு எஃப்எஸ்எல் போயிட்டு அதுல இருந்து எடுத்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்ல போடுறாங்க. இது ஓகே. இப்ப நான் வந்து என்னுடைய சிவில் வழக்குலயோ இல்ல நான் கொடுக்குற பிரைவேட் கம்ப்ளைண்ட்லயோ நான் வந்து சில விஷயங்களை வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? அதுக்கான டிகிரி ஆஃப் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து மெயில் ஓபன் பண்ண முடியுமா? ஜிமெயில் ஏதாச்சும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லா இதுலயுமே வந்து ஆரம்பத்துல வந்து எவிடன்ஸா போட்டது வந்து மெயில் தான். இப்ப அந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயில உள்ள போடுறது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட முடியாது. ஸ்கிரீன்ஷாட்ங்கிறது உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து இட் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் தி டேட்டாஸ் இன் தி மெயில். ஸோ மெட்டா டேட்டா ஆஃப் தி மெயிலை வந்து நீங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, சூர்யா இந்த காசி கேஸை க்ளோஸ் பண்ணி ஏதோ ஜிமெயில் ஓபன் பண்ண முடியும். கண்ணன் தோழர், இப்போ நம்ம எல்லாருமே வந்து மெயில்ல வந்து எப்படி போடுவோம்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த மெயிலை வந்து நம்ம வந்து ஒரு கோர்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை டெண்டர் பண்ணணும் அப்படின்னா, இல்ல தோழர் இன்பாக்ஸ்ல ஏதோ ஒரு மெயில் ஓபன் பண்ணுறோம். ஆனா மெயில்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து எப்படி ஏத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இருக்குது. அதுல எஸ் கருணாகரன் வெர்சஸ் ஸ்ரீலேகா 2019 SEC ஆன்லைன் மெட்ராஸ் 1402 இந்த வழக்குல வந்து மெயில் டிரான்சாக்ஷன் நடந்த கான்வர்சேஷனை வச்சு நீதிமன்றம் வந்து ஆர்ஜினேட்டர் இன்னாருதான், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அனுமானத்துக்கு வருது. இதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல இதை ஓபன் இப்போ அந்த டாட் பண்ணீங்க ரா ஃபைல்ஸ் வரும். ஸ்மைலி பக்கத்துல வருது பாருங்க. ஸ்மைலி பக்கத்துல புள்ளியா 3 புள்ளி வருது பாருங்க. ஷோ ஒரிஜினல் வருது பாருங்க. இப்போ இதுதான் ஒரிஜினல். இப்போ நம்ம நீதிமன்றத்துல வந்து ஒருத்தன் போடுற மெயில வந்து நம்ம சீரியஸா கண்டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து தோழர் கண்ணன் வந்து காட்டின மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்குமே நம்பகத்தன்மை கம்மி தான். இப்போ இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் மெசேஜ் வருது பாருங்க. இதுதான் மெட்டா டேட்டா. இதுல எல்லாமே வரும். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 5 பார்ட்டுமே வருதா. இமெயிலோட ஹெட்டர்ல யாரு எதுக்கு அனுப்பிச்சுட்டா, எத்தனை மணிக்கு அனுப்பிச்சுட்டா அப்படிங்கிறது வருதா. அதே மாதிரி கீழே வாங்க கொஞ்சம் அப்படியே கீழே கடைசியில வந்து ஆத்தென்டிகேஷன் ரிசல்ட்ஸ் வருதா, இந்த டிகேஎம் சிக்னேச்சர். இப்போ இதெல்லாமே இருந்தா மட்டும்தான் அந்த மெயில வந்து ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்டா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒரு மெயில நம்ம உள்ள போடுறோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ல மட்டும்தான் நம்ம போடணும். இது இல்லாத போட்ட ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து ஆர்ஜினேட்டர் ஆஃப் தி மெயில் வந்துருது, ஆத்தென்டிகேஷன் வந்துருது, எல்லாமே வந்துருது. இதுல வந்து நம்ம அங்க பார்த்தா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இதுல பார்த்தா அட்டாச்மெண்ட் இருக்கும் பாருங்க. இதுல கீழே அட்டாச்மெண்ட் ஒன்று வரும் பாருங்களேன். அட்டாச்மெண்ட் வருது பாருங்க. ஹைலைட் பண்ண முடியுமா தோழர்? கண்டென்ட் ஐடி கீழே இதுதான் வந்து குட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம திரும்ப இன்னொரு பக்கம் போட்டா கூட இந்த மெயில் அப்படியே வரும். அட்டாச்மெண்ட் வருது பாத்தீங்களா, அதுதான். சோ இது சம்பந்தமான வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வழக்குல தான். அதே மாதிரி
ஏஆர்கே ஷிப்பிங் கோ லிமிடெட் வெர்சஸ் சிஆர்டி ஷிப் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். 2007 SEC ஆன்லைன் பாம்பே 663. இந்த வழக்குமே வந்து நீங்க 65B யோட அப்ப பழைய ஆக்ட்ல 65B யோட நீங்க வந்து மெயில வந்து ப்ரூவ் பண்ணலாம். அது சம்பந்தமான கான்டாக்ட் நீங்க ப்ரூவ் பண்ணலாம். அது மூலமா மெயில யாரு அனுப்பிச்சா யாரு ரிசீவ் பண்ணா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். அப்ப நாம சொன்ன மாதிரி அந்த ஒரிஜினல் மெயில நம்ம உள்ள போடுறோம் அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் தி மெயிலும் வந்து பிரசம்ஷனோட நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயில் ப்ரூவ் பண்ற முக்கியமான இது. அதுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான செக்ஷன் வந்து 88A, அந்த பழைய 88A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அது வரும். இப்போ நம்ம வந்து அதுல பாத்தீங்கன்னா அட்ரஸி அண்ட் ஆரிஜினேட்டர் யாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம காட்ட முடியாது. அதனாலதான் இந்த ப்ரொசீஜர்ல தான் வந்து நம்ம வந்து மெயில உள்ள போடுவோம். இப்போ மெயில் சம்பந்தமாகவும் இல்ல வந்து அந்த எலக்ட்ரானிக் ஆந்த்ரோபாலஜி சிசிடிவி சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய 2 விஷயத்த நம்ம வந்து கவர் பண்ணிருக்கிறோம். இன்னும் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டை ப்ரூவ் பண்றது, அப்புறம் போன் ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங் மற்றும் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எப்படி உள்ள கொண்டு வர்றது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சம்பந்தமா அடுத்த டாபிக் வந்து இருக்குது. அது கன்டினியூ பண்ணலாமா இல்ல ஒரு இன்டராக்ஷன் மாதிரி வச்சுக்கலாமா தோழர்? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சார் சைட்டேஷன் மட்டும் கொஞ்சம் 3 கிளாஸ் முடிச்சோன்னே எல்லா சைட்டேஷனும் நான் டேபிள் மாதிரி போட்டிருக்கிறேன். அது ஒரு 140 கேசஸ் ஆட வருது. அது கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவா இருக்கும் உங்களுக்கு. இதுல போட்டுறீங்களா? வாட்ஸ்அப்ல இந்த குரூப்லயே போறீங்களா சார்? 3rd கிளாஸ் முடிச்சோனே நான் சர்க்குலேட் பண்ணிடுறேன் நான் இதுல. இல்லாட்டினா இந்த 2 கிளாஸுக்குமான சைட்டேஷன்ஸ் மட்டும் நான் சர்க்குலேட் பண்ணிடுறேன் நான். ஓகே. இப்போ கருணாகரன் சொன்னீங்களா சார், அது மட்டும் கருணாகரன் ஸ்டீல் இல்லவா சார்? அது வந்து 482ல மெயில வச்சு கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எஸ் கருணாகரன் வெர்சஸ் ஸ்ரீலேகா. ஓகே. 2019 SEC ஆன்லைன் மெட்ராஸ் 1402. ஓகே, थैंक यू சார். சார் இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்க முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு சார். நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் பத்தி ஃபியூச்சர் கிளாஸ்ல சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அது வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ங்கிறது இப்ப நிறைய கேஸ் கிளாஸ்ல வரதுனால அது நம்ம தனியா போட்டு பாக்குறதா பெட்டர் நினைக்கிறேன் நான். அதுவும் அப்புறம் சோஷியல் மீடியா போஸ்ட் ரெண்டுமே ஒரு கிளாஸ் போட்டுடலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். எல்லாருமே பயனுள்ளதா இருந்தது. எல்லாமே புதிய தகவலா இருக்கும்போது அதுல டவுட்ஸ் எதுவுமே வராது. புதுசா தெரிஞ்சுக்கிறதுனால வந்துட்டு டவுட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் வந்து அவ்வளவு தெளிவா எடுத்து கொடுத்தீங்க. நேரத்தை ஒதுக்கி சிறப்பான ஒரு வகுப்பு எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். நீங்க பார்ட் 3 சிறப்பாக எடுத்து கொடுங்க சார். பிளஸ் வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி.